ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஏ கிறிஸ்டல் ஆஃப் ரீமெம்பரன்ஸ் அப்படிங்கிற அனிமே தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். அன்னைக்கு தனிமொரு ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ இந்த அனிமோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவனும் இன்னைக்கு நீ வேற லெவலில் பண்ணப்பா, நீ ரொம்ப கூலாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது நானா அப்படின்னு சொல்லவும் அவனோட தலை மட்டும் அப்படியே வெடிச்சிடுது. இதை பார்த்தா அவனும் யார் இது பண்ணா போச்சு அடுத்து நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவும் ஒரே செகண்ட்ல அவனோட தலையும் துண்டாயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் இப்ப காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு ஹோட்டல் தான் காமிக்கிறாங்க. அங்கே நியூஸ்லேயும் அந்த கொலையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஹோட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கவும் ஏவின் கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்லவும் நம்ம ஹீரோவும் போயிட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஈவினிங் ஆயிடுது. இன்னைக்கு நாள் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில வரான். அப்போ நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வின் இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா, எங்கேயாச்சும் வெளில போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம் வரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இல்லை வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சாரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஆப்போசிட்டில் 10th anniversary போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து நான் தனியாக தான் வளர்ந்தேன். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்கூல்லையும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் எப்போதுமே தனியாக தான் இருக்கேன். அதனால என்னோட லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மையிலே என்ன யாரு, என் பேர் வின் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணாடியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணும் ஏ வின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம ஹீரோ யாராதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஹே வின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலர் ஸ்பாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். வாப்பா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவ தான் என்னோட கிளாஸ்மேட், இவளோட பேரு கட்டோரி நீக்கா. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறா எனக்கு சுத்தமாக புரியல. இவ வாண்டடா வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பா. இப்படியே உங்கள்கிட்ட பேர் பேசிட்டு இருக்கப்பே இங்க பாருங்க நீக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. யாருன்னு அந்த பாய் ஃப்ரெண்டு கேட்கவும் இந்த பொண்ணு ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றா. அந்த பையன் யாரு, அவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஆமா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்கிறான். சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போறாங்க. இப்போ அங்கே சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லை நான் உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏவின் இந்த இடத்துல காத்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிக்கிட்டோம், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். ஹேவின் இந்த இடத்துல நீ என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறான். சரி அப்படியே நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். அப்புறம் நீ தனியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடம் எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு இடம். ஆமாம் எனக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் இந்த இடத்த பார்க்குறப்ப என்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் என்னால் மறக்க முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி வா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் வின் நீக்கா 2 பேருமே ரொம்ப லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகவும் இவங்க எப்போதுமே விளையாடுற அந்த இடத்துல ஹை ஸ்கூல் பசங்க 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது எங்க இடம் அப்படின்னு சொல்லவும் ஏ பசங்களா இந்த இடத்துல இருந்து ஒழுங்கா கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவனை பார்த்து பயந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஓடி சரி பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே அங்கேருந்து அப்படி கிளம்புறாங்க. அந்த இடத்துல விளையாட முடியலையேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சோகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ நீக்காவுக்கும் ஒரு புதுசாக ஒரு ஐடியா வருது. ஒரு நிமிஷம் நம்மளால பேஸ்கெட் பால் விளையாட முடியலன்னா பரவாயில்ல, நம்ம ஏன் கார்ட்ஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கார்ட்ஸ்க்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் நம்ம வின்னோட வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறா. ஏ வின் உன்னோட வீட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறான். சாரிப்பா அடுத்த வாட்டி கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கார்ட்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கான். எப்படியும் நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அந்த கார்ட்ஸை கண்டுபிடிச்சிடறான். சரி கார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தொடவும் அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது, அப்படியே கிளிச்சாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் இது ஏதோ கனவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் ஒரு மான்ஸ்டர் ஒன்று தெரியுது. அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ பார்த்து ஏதோ சொல்லுது. இப்போ பில்டிங் டாப்ல ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த ஒரு பொண்ணு தான். அப்போ அந்த பொண்ணு என்னோட மாஸ்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கனவுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கார்டு எடுத்துட்டு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கார்ட்ஸ் கேம் தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கா அந்த கண்ணாடி போட்ட பையனை கேட்கவும் ஏய் நாளா பிளேயர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பீத்திட்டு இருக்கான். இப்படியே அவங்க எல்லாருமே ஜாலியாக ஒருத்தவங்க கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக விளையாட
இன்னைக்கு நாள் கொஞ்சம் மோசமாக தான் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். நான் தான் கார்டு கேமில் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட பையனும் ஜாலியாக பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் இன்னைக்கு வின் தான் ஜெயிக்கிற மாதிரி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீக்காவும் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்களாம் பேசிட்டு போயிட்டு இருக்கவும் பேஸ்கெட் பாலில் பிரச்சனை பண்ண இந்த 2 பசங்களும் வந்து திருப்பியும் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அவனும் வந்து நம்ம நீக்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த கண்ணாடி போட்ட பையனும் என் ஃப்ரெண்டு மேலேருந்து கையெடுன்னு சொல்லவும் அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த 2 பசங்களையும் அடிச்சு போடுறாங்க. பொண்ணு ஒழுங்கா என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படியே நீக்கா கிட்ட பிரச்சனை பண்ணவும் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அவன் கையை பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கிறான். அவனால நம்ம ஹீரோவோட கையை அசைக்க கூட முடியல. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட வயிற்றுல ஒரே ஒரு பஞ்ச் தான் பண்றான். அந்த ஒரு அட்டாக்கே அவன் சுருண்டு கீழே விழுகிறான். அப்ப டக்குன்னு இன்னொருத்தவனும் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரே ஒரு கிக் தான் பண்றான். அதுக்கே அவனும் கீழே விழுந்துடுறான். எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தவும் 4 பேருமே அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 4 பேருமே ஓடும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறினேன். அப்போ இவங்க விளையாடிக்கிட்டு இருந்த அந்த கார்டையும் கீழே போட்டு ஓடுறாங்க. சரி அப்போனா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த டீமும் அங்கே கீழே கடந்த அந்த கார்டை எடுத்து தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு போகவும் என்ன பண்ணுற ஒரு நிமிஷம் அது தூக்கி போடாத இங்கே பாரு அந்த கார்டு அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. இந்த கார்டு தான் ஏதோ பவர் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏதோ தப்பாக நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இப்போ இவங்க 2 பேருக்கு மட்டுமே ரெட் கலர் லைட் ஒன்று தெரியுது. என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 பேருமே போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறான். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லவும் இல்லை வேண்டாம்ப்பா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். சரி வேறு வழியே இல்லை நானும் இப்போ உள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. என்ன இது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசாக இருக்கணும் பார்த்துட்டு இருக்கான். வேண்டாம்ப்பா திரும்ப போயிடலாம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லவும் நான் போய் பார்க்க தான் போகிறேன் நீ போறேன்னா திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எனக்கு பயமாக இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு போகவும் இப்போ நம்ம ஹீரோட கண்ணுக்கும் அந்த லைட் மாதிரி இருக்க ஒன்று தெரியுது. உள்ள அந்த மாஸ்டர் அவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உள்ளே போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே உள்ளே இருக்க அந்த 2 பேரும் அந்த மாஸ்டர் கொன்னுடுது. உள்ளே போகலாமா நம்ம ஹீரோ வந்து இதை டச் பண்ணி பார்க்குறான். உள்ள அந்த 2 மாஸ்டரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மாஸ்டரும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோ பார்த்து ஏதோ சொல்லுது. நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து ஷாக் ஆகுறான். பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோட கனவு தான். இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்காக தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபோனை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். அங்கே நியூஸில் நம்ம ஹீரோ கிட்ட நைட்டு பிரச்சனை பண்ண அந்த 2 பேருமே காணும்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நேற்று வந்ததுலாம் கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ ரோட்டில் ட்ரெயின் டக்குன்னு வரவும் நம்ம ஹீரோ ஷாக்லேயே போயிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ட்ரெயினுக்கு முன்னாடி போக போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாற்றலாம் டக்குன்னு போகிறான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு போகவும் டக்குன்னு நீக்கா வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறான். உனக்கு என்ன பைத்தியமா கொஞ்சம் விட்டு தான் ட்ரெயினில் அடிபட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பலாருன்னு ஒரு அறை விட்றான். உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஒரு பொண்ணை தான் காப்பாற்ற வந்தேன் அந்த பொண்ணையை கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன சொல்கிற நான் யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன். நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல. சரி ஏதோ ஒன்று இனிமேல் இது மாதிரி பண்ணாத அப்படின்னு நீக்காவும் சொல்கிறான். இப்போ அவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு தான் இப்போ வராங்க. சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறான். இப்போ அவங்க கிளாஸ் டீச்சரும் நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. யாராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்த்தா காலைல ட்ரெயினுக்கு நேராக ஓடின அந்த பொண்ணு தான். ஹலோ அந்த கிளாஸ் டீச்சரும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் சேர்க்கிறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆகுறான். நீ எங்கே உட்கார போற நீனே முடிவு பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கே உட்காரணும்னு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் எங்கே உட்கார போறான்னு சொல்லிட்டு மற்ற பசங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நம்ம அவங்க பக்கத்தில் தான் உட்கார போறேன் மாஸ்டர் வின் அப்படின்னு சொல்கிறா. இந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம ஹீரோட பேர் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் ஷாக் ஆகுறா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாஸ்டர் அப்படின்னு கேட்குறா. என்ன நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மாஸ்டர் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். நான் உங்களோட ஃபியான்சி மாஸ்டர் அப்படின்னு அவளும் சொல்கிறா. அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேறு லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.